Hi, repurposing sustainability story number 8. திருப்பி இது ஒரு செட்டு பத்தி. இது வந்து இந்த செட்டு வந்து ஒயிட் பேர்ல்ஸ்ல ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வெரி பிரிட்டி செட். இதோட இயர்ரிங் பாத்தீங்கன்னா இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதுல வெறும் இந்த கிரீன் அண்ட் வெறும் இந்த கிரீன் ஹேங்கிங்ஸ் மட்டும் இருந்தது. இது வந்து வெறும் இந்த ஒரு கிரீன் பெண்டன்ட் அண்ட் இந்த கிரீன் சின்ன பீட்ஸ் இருந்தது. ஒயிட் பேர்ல்ஸ்ல செட் ஆயிருந்தது. ஒரு நாள் எதிர்ச்சியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஸ்னாப் ஆகி அந்த பேர்ல்ஸ் எல்லாம் கொட்டி டோட்டலா டேமேஜ் ஆயிடுது. ஸோ ஆஸ் அன் பேர்ல்ஸ் பாதி அப்படியே கீழே கொட்டி போச்சு, சிதறி போச்சு. மிச்சது கொஞ்சம் பாக்கி இருந்தது. ஸோ அது வந்து அதே மாதிரி பேர்ல்ஸ் வாங்கி திருப்பி நம்ம செட் பண்றது டோட்டலி அவுட் ஆஃப் கொஸ்டின். ஸோ சரி, இதை வந்து நம்ம ரீபர்பஸ் பண்ணும்போது ஒரு வேற ஒரு ஒரு பீஸா தான் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த கிரீனை விட ஒரு டீப்பர் கிரீன் சூஸ் பண்ணி இந்த நெக் பீஸுக்கு வேற இன்னும் மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த பேர்லோட மெமரிக்காக ஒரு பேர்ல் அண்ட் இது வந்து ஒரு ரெட் பீடு கொடுத்து, ஸோ இது ஒரு 3 கலர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, இதை வந்து இயர்ரிங்ல மேட்ச் பண்ணணுமே, ஏன்னா ரொம்ப குட்டியா இருந்த இயர்ரிங் இல்லையா அந்த ஒரிஜினல். ஸோ இதோட மேட்ச் பண்ணி திருப்பி ஒரு பேர்ல் அண்ட் ஒரு ரெட் பீடும் கொடுத்ததுனால இப்போ இது கிரீனுக்கும் போடலாம், ரெட்டுக்கும் போடலாம், கொஞ்சம் ஒயிட்டுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் வேணும்னா நம்ம அதுக்கும் போடலாம். அப்படின்ற மாதிரி இது ஒரு புது செட்டா ஆயாச்சு. எல்லாத்தையும் ரீபர்பஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சா போறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.